அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்படி அவசரமாக பணம் தேவைப்பட்டால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரையோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ காசு கேட்டு அந்த காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தாங்க கவர்மெண்ட்டுக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்மில், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு தேவைப்படுற காசை கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐட்ட கேட்பாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டி பில்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டி பில்ஸையும் நீங்கள் பாண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஜீரோ கூப்பன் பாண்டு. ஜென்ரலாக பாண்டில் உங்களுக்கு மாதமோ இல்லை வருஷமோ உங்களுக்கு வட்டி, அதாவது கூப்பன் சொல்லுவாங்கள்ல, அது தரப்படும். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த பாண்ட்ஸை, ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க ஆர்பிஐ மூலமாக. இது பணம் செம சேஃபு. 3 டைப் ஆஃப் டி பில்ஸ் இருக்குங்க. ஒன்று 91 டேஸில் மெச்சூர் ஆகும். அதாவது என்னென்னா, நீங்கள் போடுற காசு 91 நாளில் திருப்பி கொடுக்கப்படும். நீங்கள் போடுற காசு 182 நாளில் திருப்பி கொடுக்கப்படும். நீங்கள் போடுற காசு 364 நாளில் திருப்பி கொடுக்கப்படும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இப்போது நீங்கள் போடுற காசு, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஒரு 10,000 ரூபா உங்ககிட்ட கடன் கேட்குது அப்படின்னா, அந்த ஒரு யூனிட்டோடைய வேலை 10,000 ரூபா அப்படின்னு பண்ணுறாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் டேட்டுன்னு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 10,000 ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் உடனே உங்கள் காசு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா, 10,000க்கு கம்மியாக தான் எடுப்பாங்க. அதாவது என்னடா 9,000 சொச்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டு தான் எடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதாக கணக்கு. அதாவது என்னென்னா, சிம்பிளாக சொல்லிக்கிறேனே, 100 ரூபாய் ஒரு யூனிட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 97 ரூபாய் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் 91 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 100 ரூபாய் திருப்பி கவர்மெண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் 182 நாள் உள்ள டி பில்ஸுக்கும் 97 ரூபாய் கொடுப்பீங்க. 100 ரூபாய் 182 நாள் கழித்து திருப்பி வரும். 96 ரூபாய் கொடுப்பீங்க. 364 நாள் கழித்து 100 ரூபாய் உங்களுக்கு திருப்பி வரும். அதாவது இந்த 97, 96ன்னு நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் வேரி ஆகும். அதோட அந்த ஆக்ஷனில் ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் யார் என்ன ரேட்டில் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட்னா இந்த 91 நாளுக்கு நீங்கள் 7%, 8%லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, 91 நாள் டி பில்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 91 நாளைக்கு உங்களுக்கு 3 ரூபாய் டிஸ்கவுண்ட்டுனா, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க கால்குலேட் பண்ணணும். நீங்கள் பார்க்குற இந்த ஃபார்முலாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில், அதுவும் பாண்ட் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. இதோடைய வேரியேஷன்ஸ் தான் நிறையா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிட்டே போகும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதை தான் பாண்ட் வேர்ல்டில் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், பெரிய பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி நமக்கு அந்த பாண்டோடைய வேல்யூ ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா. ஏன்னா கரண்ட்டில் ஒரு மார்க்கெட்டு ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி இன்னும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மாறலாம். அந்த மாதிரிலாம் அதை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இந்த பாண்டெல்லாம் விற்கலாம், இந்த பாண்டெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபார்முலா என்ன அவ்வளோ பெரிய ஃபார்முலாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, பேசிக்கான ஃபார்முலா தான். நம்ம டி பில்ஸ் வாங்குகிறோம். எவ்வளோ நாளைக்கு வாங்குகிறோம்? 91 நாளைக்கு வாங்குகிறோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 97 ரூபா தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த டி பில்லுடைய மதிப்பு எவ்வளோ? 100 ரூபா. எப்பொழுதும் நம்ம 100 ரூபா கொடுத்துட்டு வட்டி வாங்குவோம். இங்கே 97 ரூபா தான் கொடுக்குறோம். 3 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட்டு. அப்போது 97 ரூபாய்க்கு 3 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னா ஒரு வருஷத்துக்கு, அதுதான் 365 அப்படிங்கிற நம்பர் காட்டுது. இதை 366ன்னு கூட சொல்லுவாங்க. 365 டிவைடட் பை 91 அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் டேஸ் டு மெச்சூரிட்டி. நம்ம வாங்குகிற டி பில்ஸோடைய மெச்சூரிட்டி பீரியட் 91. இது மூலமாக இப்படி கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 12% ஈல்டு வருதுங்க. ஆனால் உங்களுக்கு 97 கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படிங்கிறதுனால 98க்கு மேலே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
நான் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ என்ன T-bills அவைலபிளாக இருக்குங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கால்குலேஷன் பிரகாரம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். நீங்கள் அந்த T-billோடைய வட்டி எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஃபார்முலா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான 8.05% வட்டி தரக்கூடிய பாண்டுங்க. அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பீக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு 8.05% தர்றாங்க. இந்த வட்டிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள NSE-யோட 0.15% அதிகங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வட்டியை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்து மினிமமாக நீங்கள் 1000 ரூபாய், மேக்ஸிமமாக எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 7 வருஷத்துக்கு நீங்கள் போடுற காசு லாக்குடு. ஆனால் வட்டி வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஆனுவல் வட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.05, விச் மீன்ஸ் உங்களுக்கு 8.05 விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்குது. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வட்டி வந்துடுதுல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான பெட்டு. உங்களுக்கு வந்து T-billsோட பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதையும் கன்சிடர் பண்ணிங்க. இதை வந்து நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பல வீடியோக்கள் கூட இதை பற்றி போட்டிருக்கேங்க. ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை பற்றி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, மறுபடியும் நம்ம T-billsக்கு போயிடலாம். இப்போ வந்து கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற T-bills என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 18ஆம் தேதி நவம்பர், 19ஆம் தேதி நவம்பர். இது 0 கூப்பன் பாண்டு 6.44%, 6.6%, 6.62% இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வட்டி இப்போ இருக்கிற கரண்ட்டாக லிஸ்ட் பண்ணப்பட்ட இந்த T-billsல இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ரூபாய். 91 நாளைக்கும் இருக்குது, 182 நாளைக்கும் இருக்குது, 364 நாளைக்கும் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனு. நீங்கள் லைட்டாக போய் ஒரு யூனிட்டு அந்த மாதிரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்கு லிஸ்ட் ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த 91 நாள் தானே உங்களுக்கு இதோடைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும், இது என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதனால தான் இது மூலமாக தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட் ஃபண்ட் அப்படின்லாம் வந்து இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றியும் என்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று பாண்டு, இன்னொன்று கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு. அதுவும் இது ரிலேட்டடாக தான் வந்து வரும். ஸோ இந்த வேர்ல்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 91 டேஸ் மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு சின்ன T-billsல லைட்டாக வாங்கிட்டு அதை பற்றி வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் எடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் ஏறும். இதுக்கும் ஒரு பொற்காலம் வரும். அந்த காலத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது கம்மியாக தானே இருக்குது, கவர்மெண்ட் எவ்வளோ தரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டனை வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இது இப்போதைக்கு கரண்ட் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இது ஸ்டில் இன்ட்ரெஸ்டட், ரொம்ப பாதுகாப்பான முதலீடு, எனக்கு இது போதும், காசு சேஃபாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க.